Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் எடுத்துகிட்டு சைட் ஜாயிண்ட் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் நம்ம குழிவாக கட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸ் தனியாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்த நல்லா ஷேப்பாக எடுத்துக்கோங்க. லைட்டாக ஷார்ப்பாக இருந்தால் அதெல்லாம் நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க. சென்டர் தெரியணுன்றதுக்காக அங்கே ஒரு குட்டியாக ஆர்க்காத் ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை இந்த கிளாத்தோடு அட்டாச் பண்ண போகிறோம். பட் இந்த கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம 2 சைட்லேயும் ஜாயிண்ட் போட போகிறோம். இங்கே பேக்கில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஷாலோட பார்ட்டை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து சைடில் வந்து கொடுக்க போகிறேன். அந்த லைன்ஸ் வந்து கவர் ஆகாமல் கொடுக்கணும். ஸோ அதனால் நடுவில் கட் பண்ணிவிட்டு 2 கார்னரையும் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத்தை 2ஆக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த அளவுக்கு 2 பக்கமும் இந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வந்து தேவைப்படுது. இந்த அளவுக்கு கிளாத் இருந்தால் சரியாக இருக்கும். இந்த கிளாத் இந்த லைன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த லைனிங் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இப்போ இந்த கிளாத்தை ஒரு 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பீஸு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம், ஓகேங்களா, ரைட் சைடோட ரைட் சைடு வந்து வைக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணி 1/2 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சில் போடாதீங்க. ரொம்ப டைட்டாக ஃபிட்டிங்காக போடும்போது இழுத்து போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் 1/2 இன்ச்சில் போடுங்க. போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவுக்கும் சேம் மெத்தடில் தான் சைடு அட்டாச் வந்து பண்ணணும். இது முடித்ததும் கரெக்டாக லைனிங்கை சென்டர் பார்த்து வச்சுக்கிறேன். லைனிங்கோட ராங் சைடை மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். கீழேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ணி இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் சுற்றிலும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பேக் எப்போதும் நார்மல் போல் தான். ஃப்ரண்ட்டுக்கு இந்த லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இல்லை 3/4 இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி நான் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். சும்மா ரஃபாக தான் எடுத்திருந்தேன், பர்ஃபெக்டாக எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த சைடில் இது கீழே உள்ள கிளாத்தை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம், மெயின் கிளாத்தை. ஓகேங்களா? இதை வந்து நம்ம அதுக்கப்புறமா வச்சு லைனிங்கோடு அட்டாச் பண்ண போகிறோம். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சின்ன பார்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த அளவுக்கான பார்டர் இருக்குது. டிசைன் வந்து கரெக்டாக கீழே வந்து க்ராஸாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். மேலே இந்த ஆம் ஹோலோட கார்னர்லேருந்து இப்படி க்ராஸாக வைக்கிறேன். இப்படி வச்சு சரியாக இருக்கும்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல நம்ம முடிக்க போகிறோம். இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு பீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதனோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நான் எங்கெல்லாம் டிக் போட்டிருக்கனோ அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடுன்னு தெரியறதுக்காக டிக் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக டிக் இல்லை, ஏதோ ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு அப்படியே 1/2 இன்ச்சில் இப்படி க்ராஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
எதில் ஃபோல்டிங் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே லெவலில் தான் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணணும். அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். கீழே இந்த எண்டு வரலும் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இந்த சிலுவேஜெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு வெளியே தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? அதில் வந்து அந்த அன்னமும் அப்புறம் யானையும் இருக்குது. அது மட்டும் அழகாக நீட்டாக தெரிகிற மாதிரி மடிச்சுக்கிறேன். மற்ற எக்ஸஸ்லாம் உள்ளே தள்ளிடலாம். ஓகே, இப்போ இங்கே ஸ்டிச் போட்டுட்டு இதையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் வந்து கொடுக்குறேன். டேப் வச்சு 1.5 இன்ச்சுக்கு வந்து சும்மா ஒரு மார்க் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப பக்கத்தில் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். திரும்பவும் அதே மெத்தடில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம எண்டு வரலும் ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், நான் அப்படியே ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிகிட்டே வரேன். இந்த எண்டு வரலும் வந்துட்டேன். ஓகேங்களா? இது அப்படியே இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைடுக்கு சேம் அளவை எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனோ அதிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இதில் என்ன மெத்தடில் பண்ணுமோ சேம் மெத்தடில் அதுலேயும் நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கிளாத் விட்டுட்டு எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக சிம்பிள் மெத்தட் தான், கொஞ்சம் பண்ண தான் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டிச் பண்ணி தனித்தனியாக இதை 2 பக்கம் வேறு ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். இந்த கிளாத் எடுத்துக்கிறேன், தெரியுதுங்களா? இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த இடத்துலாம் நம்ம வந்து மார்க்கர் வச்சு எங்கே முடியுது அதெல்லாம் சும்மா அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு முடியுது, அதே மாதிரி இந்த இடத்துல முடியுது. ஓகே, அப்புறம் எங்கே இது மாதிரி நான் ஃபுல்லாகவே அந்த பார்டர் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அங்கெல்லாம் சும்மா லைன் போட்டுக்கிறேன். பட் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பட் மேக்ஸிமம் சென்டரில் வந்து அது எல்லாமே ஒன்றா ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே ஒரே இடத்துல மீட்டப் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். பார்க்க ஒரு வி ஷேப் வந்து கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி
நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து அதை வச்சுட்டு இந்த கார்னரில் க்ராஸாக கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சேம் மெத்தடில் நான் ஃபுல்லாகவே பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் 2 பக்கமும் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சென்டரில் உள்ள எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து போட்லி பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீழே உள்ள கிளாத்தோட கலர்லேயே நான் வந்து போட்லி பட்டன் எடுத்துக்கிட்டேன். இல்லைனா பார்டர் கலர் நேவி ப்ளூ கலரில் இருந்தாலும் பண்ணலாம். பார்டரில் பண்ணால் ரொம்ப திக்காக இருக்கும், நல்லா இருக்காது ஷேப்பு. அதனால் நான் அதில் பண்ணலை. கீழேருந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அடுத்து வர ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்கோட இறக்கம் வந்து எனக்கு 6.5 வேணும். 6.5க்குள்ளே நான் இந்த மார்க்கிங்லாம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே போட்லி பட்டன் வச்சு கரெக்டாக நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக கீழேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த போட்லி பட்டன் வச்சு அட்டாச் பண்ணுறேன். அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே ஒரு சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வைக்கலாம். வச்சுட்டு அதே போல் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயின் வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் பார்ட் கட் பண்ணும்போது லைனிங்கை விட எப்போதும் மெயின் கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி தான் நான் கட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் இந்த நம்ம போட்லி பட்டன்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். நெக் வித் வந்து 2.5 எடுத்துக்கிறேன். நெக்கோட இறக்கம் வந்து 6.5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்கோட ஷேப் வந்து நான் ரவுண்டு தான் கொடுக்க போகிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அது கீழே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தள்ளி ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கலாம். பேப்பர் கேன்வாஸோட அகலம் வந்து அந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். 2 பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு சைட்லேயும் கீழேயும் 1.5 இன்ச் இருந்தால் சரியாக இருக்கும். நெக்கோட ஷேப்பை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து சரியாக இருக்கும்னு தோணுது. ஸோ இது இன்னொரு பக்கம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே பேக் சைடில் டர்ன் பண்ணி ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர்லேயும் ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டேன். இதை வந்து ஒரு லைனிங்கில் வச்சு சுற்றிலும் 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு 1/4 இன்ச்சு அந்த பேப்பர் கேன்வாஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு மடித்து தைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே லைனிங் இருக்குது, அதுக்கு மேலே மெயின் கிளாத் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸை வச்சுக்கலாம். எல்லாமே சென்டரில் ஒரே ஈக்குவலாக வரணும், எல்லாமே ஒரே மாதிரி வரணும். அதுதான் நமக்கு மெயின். கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா ஷேப் வந்து வேறு பக்கமாக போயிடும் நம்ம போட்டதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ சென்டர் பார்த்து வச்சுக்கிறேன். இங்கேயும் ஒரு பின் வந்து குத்திக்கலாம்.
இப்போ வந்து இதை குத்தி முடிச்சுட்டு நெக்கோட ஷேப்பில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கொஞ்சம் துணி வந்து நிறையா இருக்கிறதுனால பின் கொத்த கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே 1/4 இன்ச் வல்லுக்கு கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி அர்க்காத் போட்டு இதை அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ண போகிறோம். எப்போதும் நெக்கோட கார்னரில் அந்த எட்ஜு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இந்த கார்னரில் அப்படியே ஸ்டிச் போடுறேன். இது வந்து ஒன்றை போல் போடணும். ஒரு இடத்துல நல்லா கார்னரில் போட்டு இன்னொரு இடத்துல கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அந்த பார்க்க விசிபிளாக தெரியும், நல்லா இருக்காது. ஸோ அது வந்து நல்லா நீட்டாக போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு மெயின் கிளாத்தை தனியாக எடுத்துக்கிறேன். தனியாக எடுத்துகிட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைனிங்கையும் கீழே இருக்க மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, 1/4 இன்ச் அளவுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ டாட் பிடிக்க போகிறோம். டாட்டுக்கு ஆல்ரெடி சென்டரில் அர்க்காத் கொடுத்துருக்கேன், அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். டாட்டோட ஹைட் வந்து 4.5 கொடுக்க போகிறேன். வித் வந்து 1/2 இன்ச் கொடுக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா, டாட் பிடிச்சோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ஷேப்பில் நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் கீழே வந்து பேனல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், மற்றபடி கம்ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் இன்னொரு டாட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் பார்ட்டும் சேம் சிம்பிள் தான். டேரெக்டாக எப்போதும் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடித்து திருப்புறது தான். இப்போ நான் பேக்கை கொண்டு வந்து இதுக்கு மேலே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம எப்போதும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நான் இதில் காட்டலை. இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.